நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தான் விரும்பியதாகவும், ஆனால் பாஜகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என அன்புமணியும் சௌமியாவும் தன்னை நிர்பந்தித்ததாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறோம். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி, நீ ஏன் எடப்பாடி பழனிகிட்ட பேச அப்படின்னு சொல்லி கையாளி எழுதுனேன். அதே மாதிரி பேசினாப்பில்ல, எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முகங்கிட்ட சொல்லி, சரிப்பா சொல்கிற மாதிரி பண்ணிட்டுப்பா அப்படின்ட்டார். அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலைன்னா கேளுப்பா, இதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். இவர் தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம், அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் என்ன நடந்தது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.